ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தக்காளி சட்னி. ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அட்டகாசமான தக்காளி சட்னியை இந்த மாதிரி முறுமுறுன்னு தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. இந்த அட்டகாசமான தக்காளி சட்னி எப்படி செய்யுது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இப்போ ஒரு வானிலையில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்புக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது உளுந்தம்பருப்பு, அதில் பாதி அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா செவக்க நல்லா வறுத்துக்கணுங்க. இதை இப்போ வறுத்து சேர்க்கும் போது தான் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தாச்சுங்க. அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் 3 எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் இந்த மாதிரி நான் அதையும் சேர்த்து நான் வதக்கிட்டேங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்தது இது கூட பூண்டு ஒரு 6 பல் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இஞ்சி ஒரு 2 இன்ச்சு எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தோட இந்த பூண்டும் இஞ்சியும் ரெண்டும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்தது இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம காரம் எடுக்கணும். நாம் எடுத்த கடலப்பருப்பு அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு 7 சிகப்பு மிளகா சேர்க்கலாங்க. சிகப்பு மிளகா 7 சேர்க்கும் போது தான் இது காரம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட எடுத்துருக்கோம் டேஸ்ட்டுக்காக. இப்போ 7 சிகப்பு மிளகா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வதக்கி எடுத்த பிறகு நம்ம தக்காளி ஒரு 5 எடுத்துருக்கோம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்ம வெங்காயத்தோட தக்காளி அளவு கொஞ்சம் கூட இருக்கணும். இது கூட உப்பு சேர்த்துக்கணும். உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக நமக்கு தக்காளி நல்லா வெந்து வந்துடும். நல்லா குழைவாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லாவே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டே இருப்போங்க. ரொம்ப சூப்பரான இந்த தக்காளி சட்னி ஒரு டைம் செய்யுங்களா, அடிக்கடி செய்வீங்க. இது கூட அடுத்தது தேங்காய் ஒரு 1/4 கப்பு இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். துருவியும் சேர்க்கலாம், இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதோடய நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஹீட்டாக இந்த தக்காளியோடைய இந்த தேங்காயும் வதக்கும்போது நம்மளுடைய தக்காளி சட்னி ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை சேர்த்து நம்ம வதக்கி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த தக்காளியோட புளிப்பு அதிகமாக நமக்கு தெரியாது. ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா குழைவாக வர்ற மாதிரி நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா சூடு ஆற்றிடணும். நல்லா சூடு ஆறின பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்தலாம். இதில் சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. அதனால் எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை. அப்படியே நம்ம அரைக்க வேண்டியதாங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான அட்டகாசமான தக்காளி சட்னி நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த தக்காளி சட்னி அப்படியே நம்ம வேறு ஒரு பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அடுத்தது எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கடுகு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு, அடுத்து உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு, அடுத்தது பெருங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் தாளிச்சிட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு நம்ம இந்த தக்காளி சட்னி மேலே அப்படியே நம்ம சேர்த்துக்க வேண்டியதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமான வாசனையான அருமையாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த தக்காளி சட்னி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.